சரக்கு சரின்னு சொன்னா இல்லையா பிளாக் சரக்கு போட்டீங்களா நான் கேட்டேன் நான் டூப்ளிகேட் சரக்கா நான் கேட்டேன் நான் இப்போ யதார்த்தமாக நான் கேட்கும் போது வந்து பார்த்தா 3-4 வருஷத்துக்கு சரக்கு நீங்கள் புரியுறீங்க நீங்கள் எவன் சாவுது சார் குடலில் வந்ததுனாக்கா நீங்கள் எதுவுமே செக் பண்ண மாட்டீங்க. பழைய மதுபானத்தை விற்பனை செஞ்சதா சொல்லி மதுப்பிரியர் ஒருத்தர் டாஸ்மாக் கடை ஊழியரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தலைவரே இது ஆக்சுவலா வந்து பாருங்க ஒரு 3 நாள் முன்னாடி சொன்ன தலைவரே இது வந்து பாருங்க இந்த சரக்கு கிடையாது பிளாக்ல போட்டுறீங்களா நான் தான் கேட்டேன். டாஸ்மாக் கடையில வாங்கின மதுபானத்தை அருந்தினதால தனக்கு மயக்கம் ஏற்பட்டதா சொல்லி அந்த நபர் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காரு. 3 நாளா வாந்தி எடுத்துனாரு. சரக்கு சரின்னு சொன்னா இல்லையா பிளாக் சரக்கு போட்டீங்களா நான் கேட்டேன் டூப்ளிகேட் சரக்கா நான் கேட்டேன் இப்போ யதார்த்தமாக நான் கேட்கும் போது வந்து பார்த்தா 3-4 வருஷத்துக்கு சரக்கு நீங்கள் புரியுறீங்க நீங்கள். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருது. இந்த கடைக்கு மதுப்பிரியர் ஒருத்தர் வந்து 180 ரூபாய் கொடுத்து மதுபானம் வாங்கிட்டு போனதா கூறப்படுது. அந்த மதுபானத்தை அவர் வாங்கி அருந்தும் போது திடீர்னு வழக்கத்துக்கு மாறா மயக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த மதுப்பிரியர் உடனடியா டாஸ்மாக் கடைக்கு வந்து ஊழியர்கிட்ட கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காரு. பழைய மதுபானத்தை தனக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடும் வாக்குவாதத்துல மதுப்பிரியர் ஈடுபட்டிருந்திருக்காரு. 2021ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை தனக்கு வழங்கியதா சொல்லி இதை குடிச்சதுக்கு அப்புறமா தனக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மதுப்பிரியர் டாஸ்மாக் கடை ஊழியரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காரு. குடோன்ல இருந்து அனுப்பப்படக்கூடிய மது பாட்டில்களை தான் இங்க விற்பனை செய்யறோம். மேலும் இந்த வகை மது பாட்டில்களுக்கு காலாவதி தேதி கிடையாது அப்படின்ற மாதிரி கடை ஊழியர் தெரிவிச்சிருந்திருக்காரு. இப்படி டாஸ்மாக் கடை ஊழியர்களோட மதுப்பிரியர் ஒருத்தர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கு. அங்கிருந்த சிலர் இதை வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க.